பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, என்னன்னு சொன்னால் தானே எனக்கு புரியும். இல்லைங்க, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. இவ்வளோதானா? நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குமோன்னு நினச்சிட்டேன். ஐயோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குங்க. மற்ற பொண்ணுங்களுக்கு ஆகிற மாதிரி ரெகுலராலாம் எனக்கு பீரியட்ஸ் ஆகாது. எனக்கு 3 to 5 months ஒரு தடவை தான் பீரியட்ஸே வரும். அந்த பீரியட்ஸ் கூட 5 to 8 days வரைக்கும் ப்ளீடிங் இருக்கும். அந்த டைம்லலாம் ஹெவியாக பெயின் கோ த்ரூ பண்ணுவேங்க. உங்களால் என்னோட மூட் ஸ்விங்ஸ்லாம் ஹேண்டிலே பண்ண முடியாது. ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஏன்னே தெரியாது. அது இல்லாமல் ஃப்யூச்சரில் ப்ரெக்னென்சியில் கூட ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். நான் சொல்கிறத கேளுங்க. என்னால் உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிறத நான் விரும்பலை. நீங்கள் வேறு ஏதாச்சும் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். அவ்வளோதானா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா, இல்லை இன்னும் ஏதாவது இருக்கா?